ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். இன்னைக்கு ஒரு மாசான முக்கியமான உண்மையான கதையை சொல்ல போறேன். இது உலக பொருளாதாரத்தை தலைகீழாக மாற்றுற, அமெரிக்க டாலரை குப்பையில் தூக்கி போடுற மிகப்பெரிய டாலரைசேஷன் என்கிற உண்மை. இதுல நம்ம இந்தியா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உலகத்தோட வேகமாக வளர்ற பொருளாதாரமாக ஜொலிக்க போகுது. அதே நேரம் சைனாவின் பொருளாதாரம் அமெரிக்காவுடைய பழிவாங்கும் பதிலடி, போர் போன்ற காரணங்களால் சரிஞ்சு நாசமாக போகுது. உலக பொருளாதாரம் எப்படி ஆட்டம் காணப்போகுது, இந்தியா எப்படி முன்னேறுது, இந்தியாவின் எதிர்காலம் என்னன்னு ஒரு த்ரில்லிங் கதையை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, பிலிப்பைன்ஸ் சென்று இறங்கியுள்ள இந்தியாவின் 2வது பிரம்மாஸ் மிசைல் பேட்டரி, பங்களாதேஷில் கொல்லப்பட்ட இந்து மத தலைவர், பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அசிங்கப்படுத்திய தைவான், பங்களாதேஷை இந்தியா தாக்கணுமா வேண்டாமா என்ற அடிப்படை கேள்விக்கான மிக முக்கியமான ஒரு பதில். இந்த கதையை கேட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, தயாரா? வாங்க பார்க்கலாம். கதை ஆரம்பிக்குது பாருங்க. 1944 இந்த பிரெட்டன் வூட்ஸ் என்ற அக்ரிமெண்டின் படி, ஒப்பந்தத்தோட அமெரிக்க டாலர் உலகத்தோட ராஜாவாக முடிசூடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எண்ணெய் வாங்குறது, வர்த்தகம், கடன் கொடுக்கிறது எல்லாமே டாலர்ல தான் நடந்துச்சு. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 9 நாடுகள் தைரியமாக எந்திரிச்சு கெட் லாஸ்ட் டாலர்ஸ் என்று சொன்னது மட்டுமல்லாம, எங்க நாணயமே எங்களுக்கு போதும் அப்படின்னு கூவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்க டாலரை அமெரிக்கா ஆயுதமாக பயன்படுத்தி ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ், ஈரான் மேல தடைகள் போட்டு உலக நாடுகளை மிரட்டுவது அமெரிக்காவின் வழக்கமாக இருந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், முதல் முறையாக 2025 இந்த வெறும் 4 மாதங்களில் டாலரின் மதிப்பு 10% குறைந்து கடந்த 3 வருடங்கள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்வை தொட்டிருக்கு. இது உலக அளவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், எல்லா முதலீட்டாளர்களுக்கும் மிகப்பெரிய பயத்தை கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி 2022 டாலருடைய பங்கு உலக ரிசர்வ்ல 58% குறைந்தது. 2021 73% இருந்த இந்த ரிசர்வ் 58% குறைந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது. ரஷ்யா தன்னுடைய ரூபிளை ஒரு வியாபார நாணயமாக மாற்றி 2021 ரஷ்ய தேசிய நாணய இருப்பில் இருந்து, அந்த ரிசர்வில் இருந்து டாலரை தூக்கி எறிந்து தற்போது டாலருக்கு எதிராக ரஷ்ய பணம் 40% அதிகரித்து டாலரை ஆட்டம் காண வைக்குது. சவுதி அரேபியா 2022 சைனாவுடைய எண்ணெய் வர்த்தகத்தை சைனாவின் யுவான் நாணயத்திற்கு மாற்றி பெட்ரோ டாலரை காலியாக்கியதுன்னு சொல்லலாம். பிரேசில், தென்னாப்பிரிக்கா, ஈரான், மலேசியா, UAE இவங்க எல்லாருமே அவர்களுடைய உள்ளூர் நாணயங்களை முன்னேற்றி டாலரை உதறித்தள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இந்த கதையோட உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா? இந்த கதையோட உண்மையான ஹீரோ நம்ம இந்தியா. உலகத்துடைய 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய நம்ம நாடு ரூபாயை உலக அரங்குல ஜொலிக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். 2022 ரிசர்வ் வங்கி RBI வாஸ்ட்ரோ அக்கவுண்ட் என்ற ஒரு புதிய கணக்கு முறையை உலக அளவில் அறிமுகப்படுத்தி ரஷ்யாவுடைய எண்ணெய், அவர்களுடைய ஆயுதங்களை ரூபாயில வாங்க ஆரம்பிச்சோம். 2023 UAE, பங்களாதேஷ், மலேசியா இந்த மாதிரியான நாடுகளுடன் ரூபாயில வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செஞ்சது மட்டுமல்லாமல் டாலரை மொத்தமாக புறக்கணிச்சோம். இலங்கை, சிங்கப்பூர், ஓமன், நியூசிலாந்து இவங்க எல்லாருமே நம்ம ரூபாயை அவங்களுடைய வணிக நாணயமாக அக்செப்ட் செஞ்சாச்சு. இதே இந்த IMF அந்த அமைப்பின்படி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் growth 2025 6.8% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மொத்த உலகத்திலேயே அதிகமானது, வேகமானது. நம்ம டிஜிட்டல் ரூபாய் இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோட வர்த்தகத்தை ரொம்ப சுலபமாக
எளிதாக்குது. 2023 தங்க ரிசர்வ் 2023 இந்தியாவின் கோல்டு ரிசர்வ் 6.5% இருந்தது. இப்ப 8.7% உயர்ந்திருக்கு. நம்ம பொருளாதாரத்தை இது மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்துது. அப்படியானால் நீங்களே பாருங்க, 2024 2025 என இந்த 2 ஆண்டுகளில் தங்க விலை எப்படி அதிகரித்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த அதிகரித்த கணக்கு முறைப்படி உங்க எல்லாருக்குமே புரியும் இந்தியாவின் தங்கத்தின் மதிப்பு எப்படி அதிகமாயிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா பிரிக்ஸ் கூட்டணியில் 2024 கசான் உச்சி மாநாட்டில் யூனிட் நாணயத்தை பற்றி பேசி 40% கோல்டு, 60% உள்ளூர் நாணயங்களோட புதிய நாணயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு இந்தியா ஒரு ப்ரொபோசலை வைத்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இது டாலருக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்தது. இப்போ இந்த கதையோட வில்லன் யாரு தெரியுமா? சைனாவும் அமெரிக்காவும். நீங்களே பாருங்க, சைனா அவனுடைய யுவான் நாணயத்தை உயர்த்தி 2023 பிரேசில் நாட்டோடு $200 பில்லியன் வர்த்தகத்தை அவனுடைய யுவான் நாணயத்தில் செஞ்சு ரஷ்யாவுடைய ரூபிள் யுவான் வர்த்தகத்தை 80 மடங்கு சைனா உயர்த்திடுச்சு. ஆனா சைனாவுடைய பொருளாதாரம் இப்ப மொத்தமாக தடுமாறுது. ஏன்? 2023 சைனாவுடைய கார்ப்பரேட் கடன் 131% இருக்கு. ரியல் எஸ்டேட் மார்க்கெட் மொத்தமாக சரிஞ்சு அவனுடைய வேலை வாய்ப்பு மொத்தமாக குறைந்து விட்டது. அமெரிக்கா 2025 சைனாவுக்கு 10%, 20%, 30% அப்படின்னு வரியை கூடுதலாக போட்டு ஆல்மோஸ்ட் 100 200 பில்லியன் அளவுக்கு ஜிடிபி இழப்பை அமெரிக்கா சைனாவுக்கு உருவாக்குது. இது சைனாவை மேலும் பலவீனப்படுத்துது அப்படின்னு சொன்னா மிகையாக. பீட்டர்சன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி இந்த டாக்ஸ் டரிஃப் போர் சைனாவுடைய ரியல் ஜிடிபியை ஆல்மோஸ்ட் 1% குறைக்குது. அதே நேரம் அமெரிக்காவுடைய ஜிடிபியை வெறும் 0.07% மட்டுமே குறையுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரொம்பவும் குறைவான ஒரு பாதிப்பு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. ரஷ்யா உக்ரைன் போர், தைவான் மீதான சைனாவுடைய ஆக்கிரமிப்பு பயம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சைனாவுடைய வர்த்தகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. உலக முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ் சைனாவை விட்டு விலகுறாங்க, வெளியே போறாங்க. இந்த சமயத்துல இந்தியா எப்படி முன்னேறுது? சைனாவுடைய தொழிற்சாலைகள் மூடப்படும் போது அமெரிக்கா, ஜப்பான், மிகப்பெரிய ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவை நோக்கி வேற வழியே இல்லாம திரும்புது. 2023 இந்தியாவுடைய ஏற்றுமதி $450 பில்லியன் தாண்டியது. 2023 ஐடி, மெடிசின், டெக்ஸ்டைல்ஸ் இது மாதிரியான எல்லா துறைகளிலுமே ரொம்பவும் வேகமான வளர்ச்சி. அமெரிக்காவுடைய டாக்ஸ் அண்ட் டாரிஃப் வார் சைனாவை பாதிக்கும் போது இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா திட்டம் உலக முதலீட்டை ரொம்ப வேகமாக தானாகவே ஈர்க்குது. ஆப்பிள், டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், கூகுள் இது மாதிரியான நிறுவனங்கள் இந்தியாவில் தொழிற்சாலைகளை சுலபமாக தாராளமாக திறக்கிறாங்க. 2025 இந்தியாவுடைய எஃப்டிஐ நேரடி வெளிநாட்டு முதலீடு $200 பில்லியன் தாண்டும். இந்தியாவுடைய நடுநிலையான ஃபாரின் பாலிசி, ரஷ்யா, சைனா, அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய சமநிலையான வர்த்தகம், இது எல்லாமே இந்தியாவை உலகத்தோட நம்பிக்கையான பொருளாதாரமாக மாற்றிவிட்டது. இப்ப உலக பொருளாதாரம் எப்படி ஆட்டம் காணுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த டாலரைசேஷன் உலக வர்த்தகத்தை முற்றிலுமாக மாற்று, ஒரு புதிய ஷேப் கொண்டு வருது. ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை தவிர்த்து ரஷ்யாவுடைய SPFS பேமெண்ட் சிஸ்டம், சைனாவுடைய CIPS பேமெண்ட் சிஸ்டம், இந்தியாவுடைய ரூபாய் வர்த்தகம், இது எல்லாமே புதிய புதிய மாற்று வழிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜேபி மார்கன் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஸ் நிறுவனத்தின்படி டாலருடைய ஆதிக்கம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட இன்னும் 4 அல்லது 5 வருடங்களில் 2030 டாலருடைய ஆதிக்கம் 40-45% குறைந்துவிடும். உலக ரிசர்வ்ல யுவான் இப்போதைக்கு 2.7% மட்டுமே இருக்கு. ஆனா சைனாவுடைய பொருளாதார சிக்கல்கள் யுவானை இனிமேல் உயர்விடாமல் பாதித்து விட்டது. பிரிக்ஸ் ஏசியன் நாடுகள் உள்ளூர் நாணய வர்த்தகத்தை உயர்த்தி உலகத்தை மல்டி போலார் பொருளாதாரமாக
மாற்ற ஆரம்பித்து விட்டது. ஆனால் இது புதிய புதிய பல சவால்களை கொண்டு வரும். நாணய மதிப்பில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். வர்த்தகத்தில் பதட்டங்கள் இருக்கும். முதலீட்டாளர்களுக்கு பயம் வரும். உலக ஜிடிபி 2027 ஆண்டில் வெறும் 0.2% இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டாலர் குறையும் போது புதிய நாணயங்கள் இன்னும் ஸ்டேபிளாக இல்லாமல் கஷ்டப்படும். எனவே எதிர்காலத்தில் என்ன ஆகும்? 2030 டாலர் இனி ராஜாவாக இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக முழுசா மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ரொம்ப டீப்பான, அதாவது ரொம்ப ஆழமான ஒரு மார்க்கெட். இன்னும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும், ட்ரம்ப் மாதிரியான ஆட்கள் எப்படித்தான் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் கூட ரொம்ப டீப்பா வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். சைனா தடுமாறும் போது இந்தியாவின் ரூபாய், பிரிக்ஸுடைய புதிய யூனிட் நாணயம், டிஜிட்டல் நாணயம், இது எல்லாமே தானாகவே வளரும். ஆனால் அமெரிக்காவுடைய பதிலடி, அமெரிக்காவுடைய பழிவாங்கும் பதிலடி திட்டங்கள், சைனா, பிரிக்ஸ், இது மாதிரியான மிக முக்கியமான நாடுகளுடன் செய்யப்படும் 100% வரி, பல தடைகள் உலக அளவில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் பெரிய பெரிய பதட்டங்களை உருவாக்கலாம். ரஷ்யா உக்ரைன் போர், தைவான் மீதான சைனாவுடைய மிரட்டல், இதெல்லாமே ஓரளவுக்கு உலக முதலீட்டை பாதித்தாலும் அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டால் சைனாவுக்கு. இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு சான்ஸ். 2030 ஆண்டில் இந்தியாவுடைய ஜிடிபி 5 அல்லது 6 ட்ரில்லியனையும் தாண்டி போய்விடும். உலகத்துடைய 3வது பெரிய பொருளாதாரமாக மாறிவிடும். ஆர்பிஐ இந்த சவால்களை கண்டிப்பாக எதிர்கொள்ள தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்தியாவுடைய கோல்டு ரிசர்வ், அடுத்த 3-4 வருடங்களுக்கான ஆயில் சப்ளை எல்லாமே ரொம்ப சேஃபான ஒரு சிச்சுவேஷனில் ஸ்டேபிளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆர் பாய்ஸ் டு சைன் their largest ever defense agreement. இந்த வரக்கூடிய ஏப்ரல் 28 இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இந்தியா புதியதாக வாங்க இருக்கக்கூடிய 26 ரஃபாலே மரைன் ஃபைட்டர் ஜெட்டுக்கான அக்ரிமெண்ட் செய்யப்படுது. இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? டீலுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 63,000 கோடி ரூபாய், $7.5 பில்லியன். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் செகண்ட் பேட்டரி ஆஃப் பிரம்மா சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் ஷிப்ட் டு த பிலிப்பைன்ஸ். இன்னைக்கு பிலிப்பைன்ஸுக்கு 2வது க்ரூஸ் மிசைல், நம்மளுடைய பிரம்மாஸ் மிசைல் போய் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னராக இருக்கக்கூடிய வியட்நாம் $700 மில்லியன் அளவுக்கு நம்ம பிரம்மாஸ் ஆயுதத்தை வாங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. தைவான் இனிமே பாகிஸ்தானுக்கு எந்த மாதிரியான டிஃபென்ஸ் ரிலேட்டட், அதாவது ஆயுத சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் அல்லது ஆயுதங்கள் எதையுமே எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், பாகிஸ்தானுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தைவான் சொல்லியிருக்கு. The evolution of India's indigenous military technology, a strategic paradigm shift. இந்தியா முழுவதுமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள், நம்ம நாட்டில் செய்யப்படக்கூடிய மாடர்னைசேஷன், நவீனமயமாக்கல், எதில் போர் ஆயுதங்களில் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே மிகப்பெரிய அளவில் வருங்காலத்தை நோக்கி செய்யப்படுது அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. Prominent Hindu reader abducted and killed in chaotic Bangladesh by radical Islamists. காசால என்ன நடக்குதோ, ஈரான்ல என்ன நடக்குதோ, சிரியாவில் என்ன நடக்குதோ, அதே இதுதான் இப்போ பங்களாதேஷில் நடக்கு. பங்களாதேஷ் இஸ் பிகமிங் அனதர் காசா. பாலஸ்தீன் மாதிரியே பங்களாதேஷ் மாற ஆரம்பிச்சிருச்சு மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கக்கூடிய அநியாயங்களும் சரி, மைனாரிட்டிஸ் எப்படி கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதும் சரி, தே வாண்ட் மைனாரிட்டிஸ் டு சப்மிட். பாகிஸ்தான் மாதிரியே, பாகிஸ்தானில் இருந்த இந்துக்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, பல பிற மத மக்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, எப்படி எல்லாமே ஜீரோவை நோக்கி போய்கிட்டு இருக்கோ அதே சிச்சுவேஷன் பங்களாதேஷில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் த ப்ராப்ளம் இஸ், நம்ம நாடு ஏன் இப்படி ஒரு பங்களாதேஷ் மாதிரியான ஒரு நாடை எதுவுமே பண்ணாமல் இருக்கு? ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது? ஏன் ஒரு போருக்கு போகக்கூடாது? ஏன் இவனை தலையிலே அடித்து உட்கார வைக்கக்கூடாது? நம்ம நாட்டில் எத்தனை கோடி மக்களை
செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பத்திரமா பார்த்துக்கிறோம். ஒன்றுமே இல்லாதவனுங்க. இந்த காஷ்மீரை சுற்றி ஒரு சில பேர் பெரிய பெரிய குழப்பங்களை செய்கிறானுங்க பார்த்தீங்களா? இந்த பாகிஸ்தானில் எப்படி செய்கிறானுங்களோ அதே கதை இப்போ பங்களாதேஷில் நடக்கு. இந்தியா லான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏஐ சர்வர். அடிப்பொலி, a landmark achievement in digital innovation. கேரளாவில் அடிப்பொலி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதுக்கு ஆசம், சூப்பர் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அந்த அடிப்பொலி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தி அப்படிங்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி நம்ம நாட்டில் முதல் முறையாக நம்ம நாட்டுடைய ஏஐ சர்வர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வருக்கு அடிப்பொலி அப்படின்னு பேர் கொடுத்து புதியதாக நம்ம நாட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திஸ் வில் ஹேப்பன் ஒன்லி இன் இந்தியா. இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இப்படியெல்லாம் வளர்ச்சியில் போகக்கூடிய நம்ம நாட்டுக்கு மத்தியில் டீடாலரைசேஷனாக இருந்தாலும் சரி, சைனாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார சரிவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய சமீப மாற்றங்களும் சரி, பாலிசி மாற்றங்களும் சரி, திடீர்னு பொருளாதாரம் நோஸ் டைவ் ஆகக்கூடிய அளவுக்கு அங்கே நடக்கக்கூடிய புதிய புதிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்புடைய புதிய புதிய திட்டங்கள். இந்த கதையெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா உலக பொருளாதாரத்தோட சூப்பர் பவர் ஆகுமா இல்லையா? இந்தியா பங்களாதேஷை தாக்கணுமா இல்லையா? சைனா சரிஞ்சு டாலர் ஆதிக்கம் முடிஞ்சு ரூபாய் ஜொலிக்குமா இல்லையா? இந்த புரட்சி மொத்த உலகத்தையே மாற்றுமா இல்லையா? கண்டிப்பாக மாற்றும். இந்தியா இந்த புரட்சி உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு நாடாக இந்தியா கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஐபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் கொஞ்ச நாள் சரி பார்ப்போம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம். நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ பதிவு பண்ணால் கூட எல்லாரும் ஐபிஎல் பக்கம், கிரிக்கெட் பக்கம் போயிடுறாங்க. அதனால நம்ம வீடியோவை நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கை ஒர்த்தாக பார்க்குற அளவுக்கு கூட ஆளுக்கு அதிகமாக இல்லை. இருந்தாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பதிவு பண்ண முடியலை. இனிமேல் தொடர்ந்து பதிவு கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் awesome video. It's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ.